ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் குஸ்கா வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குஸ்காவுக்கு நான் ஒரு 2 கட்டி பூண்டு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 5 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் அளவு கிராம்பு, ஒரு 4 பட்டை துண்டு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துட்டேங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மசாலா தான் குஸ்காவுக்கு ரொம்ப முக்கியமே. வேறு எந்த பிரியாணி மசாலாவும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அரைச்சி எடுக்கும் போதே பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பார்த்திங்களா, நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் குஸ்காவுக்கு வர ஃப்ளேவர் நல்லாவே அடிக்கும். நான் 300 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 600 கிராம் அரிசிக்கு 300 கிராம் தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 5 6 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்களா 300 கிராம் வரும். 600 கிராம் அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 600 கிராம் அரிசிக்கு 300 கிராம் தக்காளி. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் குக்கர் சூடானதும் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, சோம்பு நல்லா வெடித்ததும் நம்ம 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை அதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கூடைய பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கும்போது இந்த பக்கத்தில் நான் அரிசி 2 டம்ளர் எடுத்தேன் இல்லைங்களா, 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். இங்கே பார்த்திங்களா, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதை அரைச்ச பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம அரிசிக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, தண்ணி சூடு பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அதில் இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இது தண்ணியில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், நம்ம ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சதுனால. இது இந்த பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கும்போது கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள்,
1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கலருக்காக எதுவும் சேர்க்கலைங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூளில் இருக்க கலர்லேயே நம்மளுக்கு குஸ்கா அந்த கலர் வந்துடும். தக்காளி நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. தக்காளி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா 1/2 கப்பு தயிர், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்களா தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் வதங்குற வரைக்கும். பார்த்திங்களா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிறத பொறுத்து தாங்க இந்த குஸ்காவோட டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் இந்த பக்கம் சுட வச்சுருக்க தண்ணியை எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. இது கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது கழுவின அரிசியை இது கூட சேர்த்துக்கிட்டேன். அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே குக்கர் போடுறது இந்த மாதிரி நம்ம பிரியாணி குஸ்கா இந்த மாதிரி நம்ம அடுப்பில் செய்கிறதா இருந்தால் தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் செய்யும் போது பார்த்திங்களா இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதித்து நல்லா அரிசி வேகிற வரைக்கும் விட்டுடணும். இப்போ பார்த்திங்களா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக புதினா இலை தூவி குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு இறக்கிக்கிட்டேங்க. உங்களுக்கு ரைஸ் பார்த்திங்களா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். நம்ம தம் போட்டு செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பார்த்திங்களா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.